அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நான் வந்து சுண்டக்காய் மூலிகை குழம்பு வைக்கிறேன். தொக்கு மாதிரி செய்கிறேன். இதில் வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். அதில் வந்து அதோட கூட சுண்டக்காய், அதுக்கப்புறம் மல்லி, ஜீரகம், மிளகு, சுக்கு எல்லாமே சேர்த்துக்கிறேன். லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து சமையல் செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வானலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். கொஞ்சம் திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதிகமாக கூட எண்ணெய் நம்ம சேர்த்துக்கூடாது. அது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சோம்னா உடம்பு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறது, நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நான் கடுகு சேர்த்துக்க மாட்டேன். கடுகு நான் ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து எப்போவுமே தாளிப்புக்கு நான் சேர்த்துக்கிறது. கடுகு வள்ளலாரே சொல்லியிருக்கேன், கடுகு வந்து விஷத்தன்மை உடையது. ரத்தத்தை வந்து உடம்பு வந்து சுருக்கம் ஏற்படுறதே கடுகு தான். அதனால் கடுகை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கத்திரிக்காய் நல்லா ஃபஸ்ட்டு போட்டு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டேன். அதனால் உணவே மருந்து. அதனால் உணவு நம்ம இந்த மாதிரி உஷ்ணத்தன்மையுடைய உணவாக நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது உடம்புக்கு. பூண்டு, தக்காளி, அப்புறம் மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாமே போட்டு, சுக்கு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். பூண்டு அதிலே போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது நல்லா வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதோடு கூட அந்த சுண்டைக்காயில் 2 விதம் இருக்குது. அதில் வந்து காட்டு சுண்டைக்காய், நாட்டு சுண்டைக்காய். இந்த காட்டு சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நாட்டு சுண்டைக்காய் கசப்பு இருக்காது. இருந்தாலும் அவ்வளோ கசப்பு தெரியாது. நம்ம இதை நல்லா சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இன்னும் வந்து உணவு நம்ம எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரி உஷ்ணத்தன்மை உள்ள உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் சுண்டைக்காய் வந்து வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் அகற்றிடும், உடம்பு சுத்தப்படுத்தும், உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நோய் நொடியெல்லாம் தவிர்க்கும். இது வந்து எப்படின்னா நம்ம அந்த வீக்கம், வலி இதெல்லாம் குறைக்கும். நமக்கு வீக்கம், கால் வலி, முட்டு வலி, கை கால் வலிலாம் குறைக்கும். நல்லா பசித்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நமக்கு கிடச்சதுன்னா சுண்டைக்காயெலாம் கிடச்சுன்னா விடக்கூடாது. கத்திரிக்காய், சுண்டைக்காயெலாம் நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி முருங்கைக்காய், மாங்காய், வாழைக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வாழைக்காயெலாம் வந்து கொஞ்சம் வாயு அற்ற பொருளாக நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லது தான். உருளைக்கிழங்கு ரொம்பவும் தவிர்க்கணும். உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஐயா பூமிக்கடியில் விளையிற எந்த கருணக்கிழங்கை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. முடிஞ்சாலும் நம்ம என்னைக்காவது ஆசைப்பட்டால் சாப்பிட்லாம். அதே நம்ம உணவாக அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அது ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதெல்லாம் வந்து முட்டு வலி, கை கால் வலி எல்லாமே வரும். எல்லா நோயும் வரும். நம்ம மாரடைப்பு, நெஞ்சு வலி, மூச்சு திணறல் இதெல்லாம் வரும். இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம வந்து வள்ளலார் சொன்ன முறைப்படி உணவு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து என்னென்னா கருணக்கிழங்கு, பூமிக்கடியில் வர கருணக்கிழங்கை தவிர மற்றது எதையுமே சாப்பிடக்கூடாதுன்றாரு. அதெல்லாம் அது புளி சாதம், புளியோதரையெல்லாம் தவிர்க்கணும். புளியை அதிகமாக தவிர்க்கணும். புளிப்பு வந்து அதிகமாக கூடாது. உடம்பு ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறது புளிப்பு தான். அந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சேன் இல்லைங்களா, மல்லி, காஞ்ச மல்லி, தக்காளி, மிளகு, ஜீரகம், சுக்கு எல்லாத்தையும் அரைச்சி, பூண்டெல்லாம் சேர்த்து அதை விழுதாக அரைச்சி அதில் போட்டு சமைக்கிறேன். எல்லாத்தையும் அதிலே ஊற்றிட்டேன். அதனால் முடிஞ்ச அளவு ஆரோக்கியமுள்ள உணவாக தான் நம்ம சாப்பிடணும். உஷ்ணத்தன்மையுடைய உணவாக நம்ம சாப்பிட்டோன்னா தியானத்துக்கும் தவத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துகிட்டா நல்லது. குளிர்ச்சியான பொருள் எதுவுமே நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும் முடிஞ்ச அளவு. இதெல்லாம் நல்லது. கீரை வகையெல்லாம் வந்து வெந்தயக்கீரை எல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். வெந்தயக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் கிடைச்சா நல்லா ஒரு இரும்பு சத்து கிடைக்கும். உடம்பு நல்லா இயற்கையாக வச்சுக்கலாம். பசி எடுக்கும், மாரடைப்புலாம் வராது. உணவுகளே ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி உணவு சாப்பிட்றதுனா ஆரோக்கியத்தை கொடுக்கும். அசைவத்தை தவிர்க்கணும். சைவ உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். உடம்பு மேலும் நம்ம வந்து உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் நல்லது.
ஏன்னா இந்த தேகத்தை நம்ம விட்டுடக்கூடாது. இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கணும்னா இந்த உணவுகளை முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் உடம்பு நல்லாயிருக்கும். அதுவும் புளி உப்பு காரத்தை அடியோடு நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புளி வந்து ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஓரளவு சேர்த்துக்கலாம். அதே வந்து அதிகமாக புளி சேர்த்துக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புளி உப்பு காரம் வந்து தான் நோய் நொடிகளை உண்டாக்கும். எல்லா வியாதிகளையும் உண்டாக்குறது புளி உப்பு காரம். அதே மாதிரி அசைவ உணவுகள்லாம் தவிர்த்தோம்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு சமைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சமைச்ச உணவு நம்ம சாப்பிட்ணும். அதுவும் இதுக்கு வந்து நம்ம சுண்டைக்காயும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம முடிஞ்ச அளவு நம்ம தக்காளிலாம் நம்ம சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு நம்ம நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது. காய்கறியெலாம் நல்லா வேக வைக்கணும். கீரை வகைகள் எடுத்துக்கணும். ரொம்ப சிறிதளவு தான் உப்பு போட்டுக்கணும். திட்டமான உப்பு போட்டுக்கிட்டால் நல்லது. நல்லா வேக வச்சுட்டோன்னா வச்சுங்க, ரைஸ்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸில் அந்த தொக்கு மாதிரி செஞ்சு நல்லா வதங்கி தொக்கு மாதிரி செஞ்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரைஸில். அதே மாதிரி இட்லி சப்பாத்தி தோசை இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி இதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். உஷ்ணத்தை உண்டு பண்ணும். உஷ்ணம் தான் நல்லது நமக்கு. அதுவும் குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி உஷ்ணமான பொருள் சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்லா வேக வச்சுன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டுட்டேன். திட்டமாக அதிகமாக சேர்க்காம திட்டமாக மிளகாத்தூள் போட்டுட்டேன். நல்லா வதங்கட்டும்னு வச்சுருக்கேன், நல்லா வேகட்டும்னு. இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால உடம்பு நல்லா பக்குவமாக இருக்கும். நோய் நொடியெல்லாம் தவிர்க்கும். நல்லா பசி எடுத்து நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம சமையல் செய்யும்போது இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம கவனித்து சாப்பிடணும். அது குளிர்ச்சியான உணவுலாம் கொஞ்சம் தவிர்க்கணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். வெந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சு நம்ம இது வந்து நல்லா வேகட்டும். நல்லா வேக வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வந்து சுக்கு அதிகமாக நம்ம யாரும் சேர்த்துக்க மாட்டோம். சுக்கு தான் அவ்வளோ ஒரு தவத்துக்கும் தியானத்துக்கும் ரொம்ப ரொம்ப உஷ்ணத்தை ஏற்படுத்தும். உடம்பு நல்லா கடகடன்னு அந்த உஷ்ணம் ஏற்படும். அந்த சுக்கில் அவ்வளோ ஒரு பவர் உண்டு. அதனால் முக்கியமாக அதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மல்லியெல்லாம் நல்லது, செரிமானம் ஆகும். மல்லி பசி எடுக்கும், செரிமானம் ஆகும். அதனால் அந்த அதுவும் மிளகு இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகு வந்து எப்படின்னா வயிற்றில் இருக்க புண்ணுக்குன்னெல்லாம் ஆற்றும். அதனால் அதிகமாக நம்ம இதெல்லாம் நம்ம எப்போவுமே வீட்டில் மிளகு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஜீரகம் செரிமானம் கொடுக்கும். அதனால் வயிற்று புண்ணை ஆற்றும். இது உடம்பு நல்லா வச்சுருக்கோம், மனசையும் நல்லா வச்சுருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா நடைப்பயிற்சி யோகா பயிற்சியெல்லாம் நம்ம செய்கிறதுனால இன்னும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மூச்சு இறைப்புலாம் வரக்கூடாது. மூச்சு இறைப்பு அப்புறம் வந்து மூச்சு திணறல் அப்படிலாம் வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பசித்து ஆரோக்கியமான உடம்பை நம்ம வச்சுக்கிட்டா உடம்பு நல்லா இருக்கும், நீடிக்கும். நம்ம தேகம் நமக்கு நீடிக்கும். அதனால் மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி சமைச்சிட்டேன். நம்ம இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பாட்டு உணவில் நம்ம நிறைய மாற்றிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், உடம்புக்கு ஆரோக்கியம் எது தருதோ அதை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். உணவே மருந்து. அந்த மாதிரி உணவை நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துனா நம்ம உடம்புல எந்த நோய் நொடியும் வராது, ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதுக்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். அப்போ உடம்பு இன்னும் நல்லாயிருக்கும், மேலும் நல்லாயிருக்கும். பசி எடுத்து சாப்பிடணும். வந்து மாத்திரை மருந்தெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரிலாம் உணவு எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லது, ஆரோக்கியத்தை கொடுக்கும். நோய் நொடி வராத அளவுக்கு நம்ம உடம்பை வச்சுக்கணும். அது புரிஞ்சது.